வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய சுவையான செய்தி அப்படின்னாக்க, உங்களுக்கு பிடித்தமான சிம்மராசிக்காரரான சூரியன் உங்ககிட்டே உட்கார்ந்துருக்கிறார். 5ஆம் இடம்லாம் லக்கு இல்லைங்களா? எதையுமே வசீகரத்து பண்ணணும், அடுத்தடுத்த யோசிக்க முடியும். இது உங்களா ராசிக்குள்ளாரே அமர்ந்து உச்சம் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கிறார். அப்படிங்கிறதே உங்களுக்கு பல விதத்திலும் புதிய ஐடியாக்களை கிரியேட் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். பொருளாதார நிலையிலே நீங்கள் எப்படி மேல்நிலைக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஐடியா ரொம்ப மனசுக்குள்ளே ஓடுது. கரெக்டான சந்தர்ப்பங்கள் கிடைத்தா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னு பார்க்குறீங்க. அதற்கான சூழ்நிலைகள்லாம் அமைத்து கொண்டு இருக்கிறீர்கள். ராகு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். 11ஆம் இடம் அப்படிங்கிற லாபஸ்தானத்துக்கு போகும்போது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் டக்குன்னு நடக்கும் போது நீங்கள் பெரிய ஆளாக போகிறீங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான். அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய ஸ்ட்ரென்த் எல்லாம் அழகாக கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு லைன் அப் பண்ணுங்க. உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. உஷ்ணத்தினால் பாதிக்கக்கூடிய உடலில் நியமம் காட்டுறது, மனநிலையிலும் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி இருக்குது. அதனால் தலைவலி, மைக்ரைன் அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரியுது. கண் பார்வை அதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. பல் வலி இருக்கிறது. இதெல்லாம் தொடர்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களாக காட்டுறதுனால இதெல்லாம் கொஞ்சம் அட்டன் பண்ணிக்கோங்க. பண்ணினா என்ன சார் ஆகும், தெம்பாயிடுவீங்க. உடலில் முதல்ல ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல உடம்பு நல்ல ஆரோக்கியமாட்டா மற்றெல்லாம் அடித்து தூக்கிடலாம் இல்லைங்களா? நீங்கள் ஏற்கனவே சரராசிக்காரர், எதையுமே வேகமாக பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க. செவ்வாய் இடத்துக்காரர்னால தைரியமும் ஜாஸ்தி. உங்கள் இடத்துக்காரர் தான் 4ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னா மனை வாகனம் விஷயம் மட்டும் இல்லை, வசீகரமும் ஜாஸ்தி. உங்களுக்கு எல்லாரையும் அழகாக வசீகரம் பண்ணி உங்களை ஓட்டி ஜடதடன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. அதனால எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு பண வரவுக்கு தனகாரகன் குரு அழகாக 2ஆம் இடத்துல உட்காந்து ஆரோக்கியமாக உங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். கேட்ட பணம் உங்களுக்கு கரெக்டாக கிடச்சிட்டு இருக்குது. இல்லைன்னு சொன்ன காரணத்தில் பர்ஸை திறந்தா பர்ஸுக்கு ஓகே 100 ரூபா இருக்குதுன்னு அடுத்த நாளுக்கு 100 ரூபாய்க்கு மேலே காசு வந்துடுது. இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்குன்னு மைண்டில் வச்சுக்கோங்க. சார் ஜென்ம சனி சார், பரவாயில்லைங்க. உங்கள் ஜென்ம சனியில் சனி பகவான் உங்கள்கிட்ட வரும்போது நீச்ச சனியாக மாறிடுவார். அப்போ கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற இதை விஷயத்தை மனசில் வைத்துக்கோங்க. அப்போ சனினால் உங்களுக்கு கெடுதல் வரப்போகிறது இல்லைன்றது மனதில் வைத்துக்கோங்க. புத பகவான் தான் உங்களுக்கு பகையானவர். உள்ளே வரும்போது பாதகத்தை ஏற்படுத்துவார்லாம் சொல்லுவோம் நார்மலாக. தசாபுத்தியை பார்க்கும்போது தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியுன்றதும் பார்ப்போம். உங்கள் லக்னம் தசாபுத்தி இதெல்லாம் பார்க்கும்போது இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு புத்தி எப்படி இருக்கிறார், கொஞ்சம் குறைவாக இருக்கிறார், ரொம்ப பெருசாக இல்லை. அதை புத்தி ஓட்டுறதுக்கு அதெல்லாம் ஐடியா பண்ணுங்க. முதல்ல அப்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டோம்னா தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதும் ஆராய்ந்து செல்ல வேண்டும். உங்கள் ராசிக்குள்ளார பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை 1ஆம் பாதம் இப்படி இருக்கும். அதில் அஸ்வினி நட்சத்திரம்ங்கிறது எதையும் தேடி நுணுக்கமாக தேடுவது, நியான்சஸ்ன்னு சொல்லுவான். உள்ளே போய் ஆராய்தல். ஏன் எதற்கு எப்படின்னு சாக்ரட்டிஸ் கேட்ட கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கணும். அப்படி கேட்டிங்கன்னா என்ன ஆகும்னாக்க ஒரு தெளிவு பிறக்கும். அந்த தெளிவில் வச்சுக்கிட்டிங்க. அடுத்து பரணி நட்சத்திரம் இருக்குது, குக் பண்ண ஆரம்பிச்சிடும். டக்க 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 டக்கன எப்படிலாம் அது ஒர்க் பண்ணி எப்படி ஈட்டபிள் ஃபுட்டாக ஃபயர் கொடுக்குதோ அந்த மாதிரி கொடுக்கும். ஃபயர்லேயே நெருப்பு அப்படின்னோன்னு எல்லாம் பற்றி எறிகிற நெருப்பில் அந்த ஃபயரில் தான் நம்ம சாப்பாடு செய்கிறோம் அப்படிங்கிறத மனசு வச்சுக்கிட்டோன்னா, தீபத்தை ஏற்றும் போதும் நெருப்பு தானே இருக்குது, வீட்டில் சமைக்கும் போது நெருப்பு தான் இருக்குது, வீடு பற்றி எறியும் போது நெருப்பு தான் இருக்குது. இப்படின்னா 3 நெருப்புக்கு வித்தியாசம் தெரியுது இல்லைங்களா? அப்படி தான் இந்த நெருப்பை புரிஞ்சு கொள்ளலாம். அப்படி பரணி நட்சத்திரங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்க குக் பண்ணி கொடுக்குது. இதெல்லாம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இதெல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் அழகாக ஃபஸ்ட் கிளாஸாக நீங்கள் தொழிலை பற்றி யோசிக்கலாம், எப்படிலாம் செய்யணும்னு யோசிக்கலாம். அன்பர்களே, உங்களிலே தான் பல பேர் மேஷராசிக்காரர்கள் இன்றைக்கு தொழிலதிபராகவும் உலக மகா பணக்காரர்களாகவும் இருக்கிறார்கள். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3லாம் சொல்கிறாங்க இல்லையா? அதிலெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ஏரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மேஷராசிக்காரர்களாக இருக்கிறார்கள். அதுலேயும் உங்களுக்கு கொஞ்சம் பின்ன வாங்கி முன்ன போகிற புத்தி. எதையுமே பொசிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆக்ஷன் கொடுப்பீங்க. இப்போ பொசிஷன் பண்ணிக்கோங்க, ஆக்ஷன் டெஃபினட்டாக உண்டு. 2, 5 என்ற இலக்கங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையட்டும். இளம் சிவப்பு நிறமாக அதிர்ஷ்ட கலராக வைத்து கொள்ளுங்கள். முடிந்தவரை சிவபெருமானை பிரதோஷ காலம் இந்த வாரத்தில் வருது, அவசியம் வழிபடுங்கள். உங்களுடைய எல்லா தோஷமும் விலகி வாழ்க்கையிலே நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய அத்தனை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கட்டும். வாழ்க வளத்துடன்.